நாரதர் ஒரு சத்சங்கத்தினால புத்தி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நாரதர் அவருடைய தாய் இறந்துட்டா. தாய் இறந்துட்டோடனே ஐயோ நான் தாய் போயிட்டாலே எனக்கு ஒரே ஒரு பந்தம் வந்து எனக்கு தூணாக இருந்த அப்படியேப்பட்ட எனக்கு ஆதாரமாக இருந்த அந்த தாயம் போயிட்டாலே நான் எப்படி ஜீவிக்க போகிறேன் அப்படின்னு நாரதர் புலம்புனாரா? இல்லை, சத்சங்கத்தினால பக்குவம் அடைஞ்சு பகவானை நோக்கி போயிட்டார். ததகம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சத அனுக்கிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திசமுத்தராம். நல்லதையே செய்கின்ற பகவான், ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அதுவும் நீங்கி போச்சு, இப்போ சுதந்திரமாக பக்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நாரதர் கிளம்புனாராம். 5 வயசு பையனாக இருக்கும்போதே இவ்வளோ புத்திசாலித்தனம். அப்போது இது உபதேசம் இன்னொரு இடத்துல வருது. சுயக்ஞன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா அந்த சுயக்ஞன்ற ராஜா எதிராளி இடத்துல போய் சண்டை போட்டான். அந்த சுயக்ஞ ராஜா அப்போ எதிராளிகளால் கொல்லப்பட்டு அந்த சுயக்ஞன்ற ராஜா விழுந்து கிடக்கிறான். அந்த சுயக்ஞன்ற ராஜாவுடைய மனைவிகள் இந்த பிணத்தை எரிக்க விட மாட்டேன்றாங்க. அந்த சுயக்ஞ ராஜாவுடைய உடம்பை எடுக்கவே விட மாட்டாங்க அவருடைய மனைவிகள். அப்போ தான் யம தர்மராஜாவே ஒரு 10 வயசு பையன் ரூபத்தில் உபதேசம் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? பதிச்சுதம் திஷ்டதி திஷ்டரக்ஷிதம் கிரகே ஸ்திதம் தத் விகதம் வினஷ்யதி ஜீவத்யநாதோ அபி ததீக்ஷதோ வனே கிரகே அபிகுப்தோ அஸ்ய ஹதோ ந ஜீவதி. அப்படி சொல்கிறாரு. ஒரு காட்டுவாசி பையன் மாதிரி வராரு ரூபத்தில். யம தர்மராஜாவே வராரு காட்டுவாசி பையன் மாதிரி ரூபத்தில் நான் அப்பா அம்மா இல்லை, எனக்கு நான் காட்டில் திரியிறேன், ஆனால் புலி சிங்கம் செந்நாய்களால் நான் அடித்து கொல்லப்படாமல் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் சதுரங்க சைன்யங்களோடு யானைப்படை, குதிரைப்படை, காலாற்படை, ரதப்படை எல்லாம் இருந்தும் இந்த சுயக்ஞன் செத்து கிடக்குறான் இந்த ராஜா. அப்போது வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் இருந்தாலும் அப்பா அம்மாவால் ரட்சிக்கப்படுற குழந்தை கூட, எல்லா உறவினரும் ரட்சிக்கப்படுற குழந்தையும் மறித்து போய் விடுகிறது. ஆனால் வழியில் கிடைக்கிற பொருள் எனக்கு என்னென்னா, ஒரு சமயத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு போனோடனே பாக்கெட்டில் 800 ரூபாய் வச்சுருக்கேன். அந்த என்னுடைய ஆடை பாக்கெட்டில் 800 ரூபாய் வச்சுருக்கேன். அந்த 800 ரூபாய் விழுந்துச்சு. நான் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போனேன். நான் ஒரு இடத்துக்கு போனேன். காலையில் அது கிராமம், அதுக்கு போன உடனே அந்த கிராமத்து பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குது, அம்பின்னு ஒரு இடம். அந்த அம்பின்ற இடத்துல நடந்த விஷயம். காஞ்சிபுரம் பக்கத்தில் அம்பி. அந்த இடத்துல நான் போயிருக்கேன். என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கேன். போனதால் சரி காலை கடன்லாம் முடிக்கிறதுக்கு இப்போ அங்கெல்லாம் வெளியில் தான், கிராமம் தானே, வெளியில் தான் போய் ஆகணும். அப்படி போகும்பொழுது என் ஆடையிலேருந்து 800 ரூபாய் வச்சுருந்தேன். அந்த 800 ரூபாய் கீழே விழுந்துச்சு. விழுந்தோடனே பக்கத்தில் காலேஜ் இருக்குது. சரி உடனே ஆடைகள்லாம் மாற்றிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு காலை கடை முடிச்சுட்டு அப்போ ஆடைகளை மாற்றினா அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு பார்த்தா காசு இல்லை. என்ன பண்ணுறது? பகவானே, நம்ம இப்போ ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ வழி செலவுக்கு நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு, வீட்டுக்கு போகிறதுக்கு, இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு பைசா இல்லையே, என்ன பண்ணுறது? தங்கச்சிகள் தான் கேட்கணும். தங்கச்சி கேட்கக்கூடாது. நம்ம தமிழே தங்கச்சி கூடணுமே தவிர நம்ம கேட்கக்கூடாது. என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க காஞ்சிபுரத்தில். என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டில் இப்போ நான் என்ன பண்ணுறது? பணம் பார்த்தா காணும். பாக்கெட்டில் வச்ச காசு எப்படி காணாமல் போய்டும்? நான் விடியற் காலத்தில் போய் காலை கடன் பண்ணுறதுக்கு, காலை கடன் முடிக்கிறதுக்கு போன போது அந்த கிராமத்தில் எப்படியோ பாக்கெட்லேருந்து காசு கீழே விழுந்துருச்சு. எனக்கு தெரியல. நான் பாட்டு காலை கடன் முடிச்சுட்டு சுத்தமாக நான் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் போய் தேடுறேன் காசை. நான் தங்கச்சி வீட்டில் போய் தேடுறேன். என்ன என் தங்கச்சி கேட்குறாங்க, என்னென்ன இப்போ 800 ரூபா வச்சுருந்தேன், காசு காணோம். எங்கேயாவது விட்டியா பாரு, எங்கன்னா விட்டியா பாருன்னு. இல்லை, இங்கே தான் நான் அடிக்கடி ஆடை மாத்திரம் இல்லையாங்க. சரி, அதனால் இங்கே தான் நான் ஆடு கட்டி வச்சேன், இங்கே தான் காணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாது.
அப்போ சரி ஒன்று நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்கிறா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், யோசித்தேன். நம்ம காலை கடன் வெளியே போனோமே, வீட்டை விட்டு வெளியே போனோமே, அங்கே ஏதாவது விட்டுடலாம்னு சொல்லிட்டு நேராக போகிறேன். ஒரு காலேஜ், அந்த காலேஜ் கிராஸ் பண்ணி தான் நான் போனோம். பக்கத்தில் எங்கள் காலேஜ் இருக்குது அம்பியில். அந்த காலேஜ் வாசலில் லைட்டாக மண்ணு மூடி 800 இருக்கும். அதுவே காசு மடிச்சு வச்ச மாதிரி அப்படியே. அப்போ அந்த பக்கம் தான் ப்ரொஃபஸர்லாம் போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா அந்த காசு அப்படியே இருக்குது, யார் கண்ணிலையும் படல. பகவானே, நான் ஊருக்கு போய் சேரணும், என் தங்கச்சிக்கு நான் கொடுக்கணுமே தவிர நான் வாங்கக்கூடாது, அதனால் இந்த காசு வேணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நேராக போனால் அந்த காசு அப்படியே தான் இருக்குது. அந்த பக்கம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க, ப்ரொஃபஸர்லாம் போகிறாங்க, அந்த ஆசிரியர்கள்லாம் போகிறாங்க. ஆனால் யார் கண்ணுக்கும் தென்படல அந்த காசு. உடனே நேராக போனால் எனக்கு அந்த காசு இருக்குது, லைட்டாக மண்ணு மூடி இருக்குது. அந்த காசை பார்த்தோன்னே அப்படியே இப்போ வயிற்றில் பாலை வாத்தின மாதிரி இருந்தது. உடனே அந்த காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டுருந்தேன். அப்போது ஒரு ப்ரொஃபஸர் பார்க்குறாரு, என்ன அப்படின்னு. இல்லை, நான் காசை விட்டேன், இங்கே கரெக்டாக அந்த காசு கட்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டில் காசு எடுத்து போட்டேன். ஓ, உங்கள் காசா அது? ஆமாம், எங்களுடைய காசு அப்படின்னு. சரி எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் சொன்னார். அவர் பாட்டு போயிட்டார் காலேஜுக்குள்ளே. அந்த காலேஜ் வாசல்லே நடந்த விஷயம். ஏன்னா காலை கடன் முடித்து அந்த பக்கம் தான் போய் ஆகணும். அதனால் அந்த இடத்துல காசு விழுந்துட்டு இருக்குது, நான் கவனிக்கல. அப்புறம் என் தங்கச்சிகள் சொன்னேன், இது போல் காசு கட்சிச்சு 800 அப்படின்னு. ஆனால் அண்ணா இல்லைண்ணா, இப்போ நீ காசு இல்லைன்னு சொன்னால் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம், இது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை, இதுக்காக ஏன் வருத்தப்படுறேன். இல்லைம்மா, நான் எங்கே விட்டேன்னு தெரில, அதனால தான் நான் வீட்டில் காணலன்னு சொன்னேன், நான் கட்சியில் இந்த இடத்துல தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவானால் ரட்சிக்கப்படுறது எல்லார் கண்ணிலையும் பட்டு கூட. ஆனால் இந்த 800 அதே இடத்துல இருக்குது பாருங்கள். அப்போ அந்த பாக்கெட்டில் போட்டுன்னு வந்து நேன்ட்டேன். அதான் சொல்கிறார், பதிச்சுதம் திஷ்டதி திஷ்ட ரக்ஷிதம். வழியில் விழுந்த கொடுக்க பொருளானது பகவானால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது காணாமல் போகாது, உன் கைக்கு கச்சிடும். அது மற்றவங்க யாரும் கண்ணாலையும் படாமல் நீ அந்த காசை எடுத்துன்னு வரலாம். எனக்கு நடந்த விஷயம் அம்பியில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற அம்பி, இந்த ஊரில் நடந்த விஷயம். அதே சமயம் கிரகேஸ்திதம் தத் விகதம் வினஷ்யதி. அதே சமயம் எல்லாராலையும் பாதுகாக்கக்கூடிய பொருள் ஆனாலும் சரி, நம்ம சொத்துலாம் சேர்த்து வச்சுருக்கோம், பணமாக லட்சமாக சேர்த்து வச்சுருக்கோம். கட்சியில் என்ன வேணும், அந்த பணத்தை இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஏதோ ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நம்ம கண்ணு முன்னாடியே 10 லட்சம் அந்த டாக்டர் கொட்டி விடுவோம். போச்சா? அப்போ நம்ம பார்த்து சேர்த்து வச்ச பணமானாலும் அது போகணுன்னு இருந்தால் அந்த பணமானது போயே தீரும். ஆனால் இறைவனால் காப்பாற்றப்படக்கூடிய பணமானது இப்போ வழியிலே கிடந்தாலும் எனக்கு கட்சிச்சு அந்த பணம். அதுபோல் வழியிலே கிடந்தாலும் அது யாராலையும் யாரும் அந்த கொல்ல மாட்டாங்க. அந்த காசை உன் கையில் கட்சிடும். இதை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் ஜீவத்தி அநாதோ அபி ததிக்ஷதோவனே கிரகே அபி குப்த அஸ்ய ஹதோ ந ஜீவதி. பகவானால் ரட்சிக்கப்படுகின்ற குழந்தையாகிய நான், 10 வயசு பையன், யமதர்மராஜா சொல்கிறார், நான் பார்த்தா அப்பா அம்மா எனக்கு இல்லை, நான் அனாதையான பிள்ளை, காட்டில் வளர்கிறேன். ஆனால் புலி சிங்கங்களால் அடித்து கொள்ளப்படாமல் பகவானால் ரட்சிக்கப்படுகின்ற நான் காட்டிலையும் சௌக்கியமாக வாழறேன். ஆனால் சதுரங்க சைன்யங்கள் இருந்தும் இந்த சுயக்ஞன் மரித்து கிடக்கின்றான். இவ்வளோ பாதுகாப்புகள் இருந்தோம். அப்போ யார் காப்பாற்றுறா? உன் பணமா, இல்லை வைத்தியனா, இல்லை டாக்டரா, இல்லை உன் ஹாஸ்பிட்டலா, உறவினர்களா? பகவானால் காப்பாற்றப்படக்கூடிய விஷயந்தான் காப்பாற்றப்படுமே ஒழிய பகவானால் கைவிடப்பட்ட பொருள் நிச்சயமாக காப்பாற்றப்படாது அப்படின்றது இந்த உபதேசத்தில் சொல்கிறார். அதனால் ஏன் அதுக்கப்புறம் சொல்ல லோக விதி இது அப்படின்றார். விபஷ்யதாம் லோக விதி விமோக அப்படின்றார். இதில் மோகம் அடையிறதுக்கு என்ன இருக்குது? இந்த மோகத்தை விட்டுடணும். இன்னொரு விஷயமும் சொல்கிறார், பட்டினத்தார் சொல்கிறார் இல்லையா, செத்த பிணத்தருகே சாகும் பிணங்கள் அழுது கொண்டு இருக்கிறது. அந்த பிணம் செத்து போச்சே, ஐயோ அப்பா நீ போயிட்டியே, தம்பி நீ போயிட்டியே, அண்ணா நீ போயிட்டியே அப்படின்னு உறவினர்கள் அழகிறாங்க. புத்ரா நீ போயிட்டியே, பேரா நீ போயிட்டியே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அழகிறாங்க. இந்த சுயக்ஞ இடத்துல அழகிறாங்க. முதல்ல அவன் சாகிறது இருக்கட்டும், அடுத்தது நீ சாக போறியே, அப்போது உனக்கும் இதே மாதிரி மரணம் ஏற்படுமே. உன் ஆத்ம லாபத்துக்காக நீ என்ன தேடிண்ட சொல்லு பாவலாம்.
அந்த மறுபடியும் பிறப்பிறப்பு இல்லாமல் இருக்கிற நிலைக்கு நீ ஜரா மரண மோக்ஷாய அப்படி பிறப்பிறப்பு இல்லாத மோட்ச நிலை அடையிறதுக்காக நீ என்ன சாதிச்சுட்டு சொல்லு பார்க்கலாம். அப்போது அந்த இறப்பை எதுக்காக பகவான் நம்ம கண்ணில் காண்பிக்கிறான்னா, உனக்கும் இது உண்டு, இது உனக்கு உண்டு. ஒரு நாள் நீயும் மறிக்க போகிற, அன்றைக்கி உண்டை சுற்றி 10 பேர் அழ போகிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிற? எங்கள் அப்பா போயிட்டாரு, என் கணவர் போயிட்டாரு, அவங்க போயிட்டாரு, உறவினர் போயிட்டாரு, நீ அழறியே. இதே நிலை தான் நமக்கும் வரப்போகுது. பகவான் காட்டுறான், நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதி, பார்த்தும் நாம் உணர்வதில்லை. அப்போது இதுதான் இது யார் அமதராஜா சொல்கிறார், பிரேத பந்தூனாம் அப்படின்றார். தத்ரஹ பிரேத பந்தூனாம் ஆசுத்திய பரிதேவிதம் ஆகதான் பாலகோ புத்தியா யமஹ ஸ்வயம் உபாகதா. யார் நினைச்சாளர பிரேதமாக இருக்கக்கூடிய பிரேதத்துக்கு பந்துவாக இருக்கிற அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்களும் ஒரு நாள் பிரேதமாக போகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரேதத்துக்கு யார் பந்துக்கள்? பிரேதங்களாக இருக்கிறவங்க தான் பிரேதங்களுக்கு பந்துக்கள். உயிரோடு இருக்கிறவங்க தான் உயிரோடு இருக்கிறவங்க பந்துக்கள். பிரேதமாக இருக்கிறவங்களும் பிரேதத்துக்கு பந்துக்கள்னால் அவர்களும் பிரேதமாக ஆகப் போகிறார்கள். அதாவதுன்னா ஒரு நாள் அதான் செத்த பிணத்தருகே சாகும் பிணங்கள் அழுகின்றன அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்ல யமதர்மராஜா சொல்கிறார், அதையும் அப்படி சொல்கிறார் அங்கே. பகவானுக்கு இந்த படைத்து காத்து அழிக்கிறது ஒரு விளையாட்டு. அவனுக்கு எல்லாரையும் பிறப்பிக்கிறான், வாழ வைக்கிறான், ஒரு நாள் மறிக்கும்படி செய்கிறான். உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறது அவனுக்கு விளையாட்டாச்சு. அப்போ மனுஷரில் மற்ற ஜீவராசிகளை விட்டு வைக்க வரான் பகவான். அதுதான் இங்கே சொல்கிறார். தஸ்யாபலாக கிரீடனம் ஆஹு ரீசிதுஸ் சராச்சரம் நிக்கிரக சங்கரஹே பிரபு. கிரீடனம் விளையாட்டு அவனுக்கு. கிரீடனம் ஆஹு ஈசிதுஸ் சராச்சரம் நிக்கிரக சங்கரஹ பிரபு. அசையும் பொருள், அசையா பொருள், மரம் முதலானவைகள்லாம் அசையாத பொருள். அது வேர்பிடிப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, பூமியில் ஊன்றி இருக்குது. அது அசையா பொருளாகிய மரம் செடி கொடிகள் ஆனாலும் சரி, அசையும் பொருளாக மனிதர்கள் மிருகங்கள் பட்சிகள் ஆனாலும் சரி, அவைகளை படைத்து காத்து அழிக்கிறது பகவான் செயல். அவனுக்கு விளையாட்டு பகவானுக்கு. அதனால் இதெல்லாம் பகவானுடைய லீலைன்னு பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? இது யார் சொல்கிறது? யமதர்மராஜா சொல்கிறார். அப்படி பார்க்கணுமா அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பிரேத பந்தூனாம். பிரேதமாக போன பிறகு அதுக்கு பந்து யார்? நாமளும் பிரேதமாக போகிறோம் அப்படின்றத மறந்துடும். அதனால் நம்ம பிரேத பந்துக்கள், அதாவது அந்த செத்த பிணத்துக்கு சாகும் பிணங்கள் அழுகின்றன பட்டினத்தார் சொன்னார் இல்லையா, அதான் இங்கே அர்த்தம். அதனால் பிரேத பந்துனாம்ன்றார். அதனால் நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும், அதை மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த மரணத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, செத்தவங்களை நினச்சி அழுதி புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீண்டும் வருவதில்லை. 100 வருஷம் அழுதாலும் சதமபி. இங்கே அதையும் சொல்கிறாரு. இங்கே யார்? சதமபி. நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அழுது பண்ணாலும் செத்த ஜீவன் மறுபடியும் உயிர் பழிக்க போகிறதில்ல, போனது தான். அதனால் துக்கத்தை விட்டுட்டு ஆத்ம லாபத்தை தேடிக்கணுமே வரிய இறந்தவர்களை குறித்து அழுது புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்ம லாபத்தை தேடிக்கும். அந்த ஜீவன் நல்ல கதி அடையிறதுக்கு என்ன வழியோ அதை தேடிக்கும் அப்படின்னு பாகவதம் சொல்லிக் கொடுக்குறது நமக்கு. நம்ம சோகத்தை வர்றதுக்கு இது மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது என்னென்னா, ஹிரண்யாக்ஷன் வதம் பண்ணப்பட்டு அந்த ஹிரண்யாக்ஷனுக்குடைய மனைவிகளுக்கு ஹிரண்யகசிபு சொல்கிறான் இந்த உபதேசம்லாம். அம்மா, அப்போ உன் கணவன் செத்துட்டான்னு சொல்கிறியே. யார்? ஹிரண்யாக்ஷனுடைய மனைவிகளை சொல்கிறான். யார்? ஹிரண்யகசிபு. அது திதி தேவியினுடைய புத்திரன் தானே. திதி தேவி அம்மா சொல்கிறார். அம்மா, ஹிரண்யாக்ஷனுடைய மனைவியே அம்மா திதி அம்மாவை பார்த்து சொல்கிறான். அம்மா, நீங்களாம் என் தம்பி செத்துட்டான், ஹிரண்யாக்ஷன் செத்துட்டான்னு சொல்கிறீங்களே. ஹிரண்யா சாவலி ஏதோ இருக்கிறானே, பத்துன்னு இருக்கானே. அதே கண்ணு மூக்கு வாய் எல்லாமே இருக்கே, இந்த பத்துன்னு இருக்கானே. அப்படி இருக்கும்போது ஏன் அழறீங்க? உங்க கூட தானே இருக்கான் அப்படி ஹிரண்யகசிபு கேட்குறான்.
கூட இருக்கான்ப்பா, ஆனால் கண்ணு இருந்து பார்க்க மாட்டேன்றானப்பா, வாயிருந்து பேச மாட்டானப்பா, இத்தனை நாள் உறவான மாதிரி நீ கூப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டானப்பா. அப்போ யார் போயிட்டான் அப்போ ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அவனுக்குள்ளே யார் உறவாடி கொண்டு இருந்தானோ அந்த ஜீவாத்மா வெளியே கிளம்பிடுச்சு. அதான் நீங்கள் நம்புறது இல்லையே, அந்த ஆத்மாவை நம்புறது இல்லையே. இந்த தேகமே தானே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் புள்ள, என் கணவன், என் புள்ள அப்படின்னு அந்த மனைவியும் அம்மாவும் வாழறாங்க அந்த ஹெர்னியாக்ஷனை போட்டுன்னு. அப்போ இந்த தேகத்தை தான் இத்தனை நாள் என் புள்ள, என் கணவன் அப்படின்னு அழுது இருந்தது. ஆனால் உண்மையிலேயே இந்த தேகம் இல்லை. அந்த தேகம்தான் உன் புள்ள, உன் கணவன்னா அவன் தான் இருக்கானே, படுத்துன்னு இருக்கானே, பணமாக படுத்துன்னு இருக்கானே, அவன் கூட தான் இருக்கு அப்பமா. அப்போ ஏன் அழணும்? ஆனால் கண்ணு இருந்து பார்க்க மாட்டேன்றானே, காதிலிருந்து கேட்க மாட்டேன்றானே, நான் பேசுறது, நான் அழுது புலம்புறது அவன் காதில் கேட்க மாட்டானே, வாயிலிருந்து பேச மாட்டானேப்பா, எழுப்புனா கூட எழுந்துக்க மாட்டானப்பா, அவன் நல்லா பதில் சொல்லுவானப்பா, கூப்பிட்டா என்னம்மா எதுக்குமா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வணங்கி நிற்பானே ஹெர்னியாக்ஷன். ஸ்ரீதேவி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வரமாட்டானேன்னு. அப்போ இவ்வளோ நாள் பேசி நின்றது, இப்போ பார்த்து நின்றது, கேட்டு நின்றதுலாம் யார்? இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா. அதை புரிஞ்சுக்கணும். அது அந்த தேகமானது உறவாடலை, அந்த ஜீவன் தான் உறவாடி நின்று. அந்த ஜீவனை ஃபஸ்ட்டு நம்பினோம்னா அந்த தேகம் அனித்தியமானது, ஆத்மா நித்தியமானது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இல்லையா? அதை ஹெரண்யகசிபு புரிய வைக்கிறான். புரிய வச்சுன்னா அதுக்கு தான் சுயக்ஞனுடைய கதையை சொன்னது. சுயக்ஞ ராஜா செத்து கிடந்தார். அப்போ யம தர்மராஜாவே ஒரு 10 வயசு பையனாக உபதேசம் பண்ண விஷயம். அப்போ குலிங்க பட்சி என்ன பண்ணிச்சு, அந்த கதையை சொல்கிறார். குலிங்க பட்சி என்ன பண்ணிச்சு, ஒரு ஆண் பட்சி பெண் பட்சி ரெண்டும் கூடி கொலாவி குழந்தை குட்டிகளை பெற்றுக்குச்சு. குழந்தை குட்டிகளை பெற்றோடனே அது ரெக்கம் அளிக்காத குண்டி பட்சிகள் அப்படி கிளப்பிலன்னு கத்திங்காடுது. இது போய் ஆகாரம் கொண்டு கொடுக்கும் அந்த குஞ்சு பட்சிகளுக்கு. ரெண்டும் சந்தோஷம், அந்த குடும்ப குழந்தைகளோட சந்தோஷமாக இருந்தது அந்த ஆண் பட்சி பெண் பட்சி. ஒரு நாள் ஒரு வேடுவன் வந்தான். அந்த வேடுவன் இது இறை தேட போயிருந்த போது, இந்த ஆண் பட்சி இறை தேட போகும்போது இந்த பெண் பட்சி என்னென்னா குழந்தைகளை பார்த்துன்னு இருக்கும்போது டக்குன்னு வலை வீசி பிடிச்சிட்டான் அந்த வேடுவன். வலை வீசி பிடிச்சிட்ட உடனே ஆஹா இன்னைக்கு நல்ல ஆகாரம் நமக்கு அப்படின்னு வேடுவன் பிடிச்சிட்டான். உடனே இந்த ஆண் பட்சி என்ன பண்ணிச்சு, ஐயோ என் மனைவி என் குழந்தைகள்லாம் பட்சிகள்லாம் வேடுவன் வழியில் மாடிச்சு, நான் எப்படியாவது காப்பாற்றணுமே, ஒரு குடும்ப தலைவன் நான் தானே இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இத்தனை நாள் நான் தானே காப்பாற்றிருந்தேன், இன்றைக்கி நான் இவங்களை விடுவிக்க போகிறேன், எப்படி நான் விடுவிக்க போகிறேன்னு. இந்த ஆண் பட்சி பார்த்தா நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது, நல்ல பெரிய பட்சி இந்த ஆண் பட்சி. இந்த பெண் பட்சியும் அந்த குஞ்சு பட்சிகள்லாம் சின்னதாக இருக்குது. அப்போது வேடுவன் என்ன பண்ணால் பேக்கில் இருந்து கரெக்டாக பானத்தை அடித்தவனே இது அழுது புலமின்னு இருக்கும்போதே அந்த ஆண் பட்சி அடித்து கொண்டுட்டு அப்பா இன்னைக்கு செம்ம ஆகாரம்டா, இந்த பட்சிகளும் கிடச்சிது, குஞ்சு பட்சிகளும் கிடச்சிது, தாய் பட்சியும் கிடச்சிது, இந்த ஆண் பட்சியும் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆகாரம் சொல்லிட்டு அந்த வேடுவன் கடைசியில் அந்த இதுவாவது தப்பிச்சு போயிடலாம். இந்த குடும்பம் இப்படி தன் மனைவி பட்சி மனைவி பட்சி காப்பாற்றினா அந்த குழந்தை பட்சிகளும் காப்பாற்றிட்டு நம்ம ஒன்றாலும் உயிரை விடலாம் அப்படின்னு நினச்சிது அந்த ஆண் பட்சி. கடைசியில் என்னாச்சுன்னா தன் குடும்பத்தையே விடுவிக்க முடியல, அதால் அதே சமயத்தில் தானும் தன்னை விடுவிச்சிக்க முடியல. அந்த பந்த பாசத்தில் கட்டுப்பட்டு இதுவாவது வலையில் மாட்டாமல் இருந்தது, எஸ்கேப் ஆகிருக்கலாம்ல அந்த ஆண் பட்சி. கடைசியில் அந்த குடும்பத்தை நினச்சி பொலம்பி இதுவும் அந்த வேடுவனுடைய வலையில் மாட்டிடுச்சு இந்த ஆண் பட்சி. அப்படி தான் ஒரு குடும்பஸ்தர்களும் இந்த உறவினர்களால் பாதிக்கப்பட்டு தானும் மரணம் அடைகிறார்கள். தானாவது ஆத்ம லாபத்தை தேடிக்கிறது இல்லை அப்படின்னு இந்த குலிங்க பட்சி கதையே சொல்கிறார். ஏவம் குலிங்கம் விளபந்தம் ஆராத்து பிரியா வியோகாதுரம் அஸ்ருகண்டம் சேவதம் சாகுனிகா ஷரேன விவ்யாத கால பிரகிதோ விலீனக. காலம் தூண்டுதல் தான் அந்த மரணமானது அவன் விதி அழைச்சது. அதனால தான் அந்த பந்தபாசத்தில் விழுந்து கரெக்டாக பானத்தை போட்டு அடித்தான் அந்த வேடுவன் தான் யமன். அந்த யமன் உயிரை பறிச்சிட்டான், அந்த பறவையினுடைய யமன் அந்த குடும்ப தலைவனுடைய உயிரை பறிச்சிட்டான். அப்படின்னும்போது எல்லாருமே காலத்துக்கு வசப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த சரித்திரம் நம்மளுக்கு சொல்கிறது. யார் தான் இதில் உஷாராக இருக்காங்க?
இந்த ஆத்ம லாபத்தை தேடிக்கிறதுக்கு யார் தான் முயற்சி பண்ணுறாங்க? இல்லை. குடும்பத்தை ரட்சிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், நல்லா சம்பாதிக்கணும், இது பண்ணணும், அவங்கள ஜாலியாக வச்சுக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்ட்டு பகவானை சந்தோஷப்படுத்தாமல் இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்திட்டு இப்படி ஏமாந்து போகிறார்களே, தேஷாம் பிரமத்தோ, இவர்கள் நிமித்தமாக ஏமாந்து போய் நிதனம் மரணம் அடைகிறாரே, இதை பார்த்தும் கூட மற்ற கிரகஸ்தர்கள் பஷ்யன்னபி ந பஷ்யதி, அதை உணராமல் இருக்கிறார்களே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் பகவான் நமக்கு கொடுத்தது அளவானாலும் அந்த அளவோடு சந்தோஷப்பட்டுன்னா பகவான் நல்லாவே வாழ வைப்பான். நம்ம அளவுக்கு அதிகமாக ஆடம்பர தேவைகளுக்காக தான் பகவானையே மறந்து நாம் குடும்பத்துக்காக வயசு கஷ்டப்பட்டு கடைசியில் அனாதையாக போகிறான், தனியாக போகிறான். வழித்துணை அதான் சார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும், தனியாக தான் போய் ஆகணும். நீ தனியாக தான் போய் ஆகணும், இந்த உறவுகள்லாம் வராது அப்படின்னு ஒரு கதை. இதெல்லாம் பாகவதத்தில் நிறைய கொட்டி கிடக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம். சரி, இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா நம்ம தலையில் என்ன எழுதி வச்சுக்குதோ அதான் நடக்கும், அது விதி. அதுக்கு மேலே பகவானுடைய பக்தி இருக்கணும். அது பகவானால் ரட்சிக்கப்பட்டது தான் ரட்சிக்கப்படுமே தவிர, பகவானை உதாசீனப்படுத்திட்டு நம்ம பணம் ரட்சிக்கும், வைத்தியம் ரட்சிப்பான், நம்ம 10 லட்சம் செலவு பண்ணால் நம்ம அப்பாவை காப்பாற்றிடலாம். 10 லட்சம் இல்லை, 10 கோடி செலவு பண்ணாலும் அப்பா அம்மா காப்பாற்ற முடியும். ஏன்னா பகவான் காப்பாற்றணும்னு நினச்சா தான் காப்பாற்ற முடியும். அப்படி நம்ம என்னென்னவோ கணக்கு போட்டு மனக்கணக்கு போடலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், எதுவுமே நடக்காது. ஏன்னா மாயை பொல்லாது, காலம் பலியஸ். அந்த கால வேகத்தை உன்னால் தடுத்துட முடியுமா? ஒரு நிமிஷம் முன்னுக்கு போன ஒரு நிமிஷம் காலத்தை பெண்ணுக்கு கொண்டு வந்துட முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பாகவத தர்மத்தில் படித்து அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்ம லாபத்துக்காக தான் நம்ம முயற்சி பண்ணவே தவிர, இது தேக லாபத்துக்காக உழைச்சி பண லாபத்துக்காகவோ, தேக லாபத்துக்கோ, சொத்து சுகம் லாபம், உறவு லாபத்துக்காகவோ ஏமாந்து போகிறது தான் மிச்சமே தவிர, தேசம் பிரமத்தனா ஏமாந்து போகிறது, கவனக்குறைவாக இருக்குது, ஏமாந்து போகிறது. பிரமத்த நிதனம் பஷ்யன்னபி பஷ்யதி, ஏமாந்து தான் மிச்சமே தவிர இதில் ஒரு லாபமும் கிடையாது. நீ லட்சமாக சம்பாதி நான் சாதிச்சு பகவான் விட்டு விலகி பகவான் பக்தியில் முழுசாகவும் வாழ்க்கையை ஒப்படைக்காமல் நீ பௌதிக வாழ்க்கையை தேடிண்டு நீ என்ன லாபத்தை அடைஞ்ச? துன்பங்களை தவிர வேறு என்ன கண்ட? நீ இத்தனை நாளாக துன்பம் மட்டும்தான் கண்டேன். எதையாவது அப்படியாவது பௌதிகத்தில் போய் என்ன சாதிச்சுட்டேன்? சரி, ₹1,00,000 சம்பாதிச்சேன், கைக்கும் வாய்க்குமே சரியாச்சு, அதுக்கான செலவுகளும் வருதா இல்லையா? யாரும் சௌக்கியமாக இருக்கிறா? கல்யாணம் பண்ணிங்கன்னா சௌக்கியமாக இருக்கலண்ணா. ஆனால் பார்த்தா கதையே மாறி போகுது. கல்யாணம் பண்ண பிறகு தான் பிரச்சனையே அதிகமாகுது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் நான் சௌக்கியமாக இருப்பேன், என் மனைவியோட நான் நல்லா வேலைக்கு உத்தியோகத்தை போய் என் மனைவி கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுவேன், அப்படி பண்ணுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் மனைவிக்கு ஒரு வியாதி வந்தால் தனக்கே வியாதி வந்த மாதிரி துடிக்கிறான், உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு ஓடுறான், கஷ்டப்படுறான், துடிக்கிறான், வயிற்றில் வாயில் தண்ணி இல்லாமல் அப்படி அவஸ்தைப்படுறான். கல்யாணம் பண்ணினா சௌக்கியமாக இருந்தான்னு நினச்சான். ஆனால் மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது, கடவுள் வேறு விதிச்சு தான் இருக்குது. கல்யாணம் பண்ண பிறகு தான் துன்பங்கள் அதிகமாகும். அவள் அனுகூலமான பத்தினியாக இல்லை, அப்படியே அனுகூலமான பத்தினியாக இருந்தால் அவளுக்கு வியாதிகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. அவள் கஷ்டத்தெல்லாம் இவனும் சேர்ந்து அவள் கஷ்டத்தை சேர்த்து அனுபவிக்கணும். அவள் துடிச்சா இவன் துடிக்கணும், அவள் சிரித்தா இவன் சிரிக்கணும், அவன் அழுதா இவன் அழணும், அவள் அழுதா இவனும் அழணும், அவளுக்கு பசிச்சா இவன் சாப்பிடணும். அந்தளவுக்கு பின்னி பிணைந்து அந்த குடும்ப உறவானது அவளுடைய கர்ம வினையை சேர்த்து இவன் அனுபவிக்கிறான். ஒரு குடும்ப தலைவனானவன் இவனுடைய கர்ம வினையை சேர்த்து அவள் அனுபவிக்கிறான், அந்த குடும்ப தலைவியானவள். இவனுக்கு துன்பம் வந்தால் அவள் பார்த்து செய்யணும். இவ துன்பத்தை மட்டும் போக்கிறதுக்கு மட்டும் இவளுடைய கடமை இல்லை, அந்த கணவனுடைய துன்பத்தையும் போகிறதுக்கு அவனுக்கு கணவன் துன்பப்பட்டால் கணவனுக்கு உடம்பு நோயினா இவ துடிக்கணும். ஏமா நம்ம வினையே நம்மளால் போக்கிக்க முடியல, நமக்கு நினச்சி நம்மளை கவலைப்படுறதுக்கே நேரம் இல்லை, நான் இன்னொருத்தர் நினச்சி கவலை பண்ணுமாண்ணா? நீ தானே சேர்த்துக்கிட்ட, கல்யாணம் பண்ணினா சௌக்கியமாக இருப்பேன்னு சொன்னேன், எங்கே சௌக்கியமாக இருந்த? அற்ப சௌக்கியம், அதிகமான துக்கங்கள். அப்போ புத்திரனை பெற்றா சௌக்கியம்னா, புத்திரனால் புத்திரனே நன்றி கட்டணும்னா தான் என்ன பண்ண முடியும்? கட்சியில் ஆபத்து காலத்தில் உதவலையே புத்திரன், ஏமாத்திட்டானே. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறேன்னு, கடைசி காலத்தில் அப்பா கூட இல்லையே.
யாரால் காப்பாற்ற முடியும்? நீ எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறியோ அதெல்லாம் துக்கத்தை விளைவிக்கக்கூடியது மட்டும்தானே தவிர சந்தோஷம் கிடையாது இந்த உலகத்தில். இது துக்காலியும் அசாஸ்வதம். ஆத்மலா பகவானை தேடி வரும்போது தான் உண்மையான சந்தோஷமே இருக்குது. கிருஷ்ண இடத்துல வந்தால் தான். அவன் தான் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. நீ எதெல்லாம் சுகம் அதான் சொன்னேன் இல்லையோ, விதி நம்ம தலையில் இப்படி இருந்தால் நம்ம நல்லதே செய்ய போனால் கூட விலகி ஒன்றா இல்லையா ஒரு பிச்சைக்காரி சொன்னேன் இல்லையா, அப்படி தான் வாழ்க்கை. மகான்களை நம்ம தேடி போக மாட்டோம். மகான்கள் சொன்ன வார்த்தையை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆத்மதேவர் எடுத்துக்கொள்ளாதபடி சித்திரகேது எடுத்துக்கொள்ளாத மாதிரி நாம் நல்ல விஷயங்கள் எடுத்துக்க மாட்டோம். நம்ம அற்ப தேவைகளை மட்டும்தான் புத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னு சித்திரகேது கேட்ட மாதிரி அற்ப தேவைகளை மட்டும்தான் நம்ம விரும்புவோம். அது மாதிரி தான் இந்த உலக விஷயங்களில் கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு என்ன லாபத்தை கண்டு ஒன்றுமே தெரியல. நான் சாதிச்சிடுறேன், நான் பகவத் பக்திக்கு வரமாட்டேன், நான் பாகவத தர்மத்தில் ஈடுபட மாட்டேன், பாகவதம் படிக்கிறது நேரம் இல்லைப்பா, பகவான் நாம சொல்கிறது நேரம் இல்லைப்பா, எனக்கு வேலை உத்தியோகம் அதிகமாக இருக்குது, நான் போனோன்னு ஆளாக பிறந்தேன். இன்றைக்கி விழுந்து கிடக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஆனால் இப்போ பணம் சேர்த்து வச்சுருக்கேன், அந்த பணம் மட்டும் உயிரை காப்பாற்றிச்சா? இல்லையே. என்ன சாதிச்சேன்? ஒன்றுமே இல்லை. கைக்கு வாய்க்குமே சரியாச்சு. எதிர்காலத்துக்கு என்ன சேர்த்து வச்சேன்? ஒன்றுமே இல்லையே, எதுவுமே இல்லை. அப்படி எத்தனை பேர் குடும்பம் இன்றைக்கி கஷ்டப்படுது தெரியுமா? சுகம் இருக்குன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தை குட்டிகள் பார்த்துக்கிறான், எல்லாம் பண்ணுறான், வேலைக்கு போகிறான், உத்தியோகம் போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் கட்சியில் பார்த்தா துன்பத்தை மட்டும்தான் மிச்சமாக அனுபவிக்கிறானே தவிர சமயேவகி கேவலம். கேவலம்னா வெறுமனே சிரமத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறார்களே தவிர சுகம் இல்லையே. இதில் ஒரே இடத்துல தான் சுகம் இருக்குது, கிருஷ்ண இடத்துல. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, இத்தம் பிரம்ம சுகானுபவ புத்தியா, பிரம்ம சுகானுபவமே பிரம்மானந்தமே கட்சிடுமா கிருஷ்ணங்களை வந்துட்டான். அவன் கதைகளை பேசி இந்த ஆனந்தப்படுறதுனால தானே ஆத்மதேவர் 10வது ஸ்கந்தம் மட்டும் படித்து தசமஸ்ய பாடாத் 10வது ஸ்கந்தம் மட்டும் படித்து ஆனந்தம் அடைஞ்சா அப்படின்னு. அதனால் உலகத்தில் நீ என்னெல்லாம் பகவானை விட்டு விலகி போய் நான் என்ன சாதிச்சுக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் நிறைய பிகாம் படிக்கிறேன், எம்காம் படிக்கிறேன், எம்ஃபார்ம் படிக்கிறேன், என்ன படிப்பு படித்தாலும் துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து நீ மேலவே முடியாது. நீ எம்ஃபர்ட் படிக்கிறேன், நான் அந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலையை செய்கிறேன், நான் பேங்க்கில் வேலைக்கு போகிறேன், நான் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறேன், நல்லா 2 லட்சமாக சம்பாதிக்கிறேன், நான் பிகாம் படிச்சு எம்காம் என்ன வேணால் படிச்சுக்கோ, பகவான்களை வராமல் உன் துன்பம் தீராது. பகவான்களை வாழ்க்கையை ஒப்படைக்காமல் தீராது. இந்த படிப்பெல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கான படிப்பு, அதெல்லாம் சோறு போடும். அதுக்கு என்னென்னா உத்தியோக உயர்வு வேணும். அது வேலைக்கு போனவொடனே நல்லா எடுத்தவொடனே லட்சக்கணக்காக சம்பளம் கொடுத்துட மாட்டான், கம்மியாக தான் கொடுப்பான். அது நாள் பட அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும், காத்துணுங்கணும். காலத்தை தான் நம்ம வேஸ்ட் எடுப்போம். மாத கணக்காக வருஷ கணக்காக அவன் எப்போ அவன் எப்படி உத்தியோக உயர்வு, நம்ம படிப்பு படிச்சுட்டு அது பிறகு பணம், இதெல்லாம் எவ்வளோ காத்துன்னு இருக்கோம் பாரு. ஒரு அற்ப பணத்துக்காக எவ்வளோ காலம் இந்த பௌதிகமான படிச்சு பிகாம் இவங்க எல்லாம் படித்து கடைசியில் எவ்வளோ காலம் இதுக்காக வேஸ்ட் பண்ணிவிட்டு ஆத்ம லாபத்தை தேடிக்காமல் நான் கூட பக்தி பண்ணுறேனே, கூட பக்தி பண்ணக்கூடாது. நான் படிச்சுன்னே கூட பக்தி பண்ணுறேனே, கூட பக்தி பண்ணக்கூடாது. கூட பக்தினா ஏமாத்துற பக்தி வேணாம். உண்மையாக பக்தி பண்ணணும். மொத்தமாக பகவானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான பாதுகாப்பு. அப்படி பகவான் கையாக விட்டுருவான். பக்தர்களை பகவான் காப்பாற்றலை, ஆனால் அளவாக கிடைக்கும். இப்போ மட்டும் நீ என்ன பண்ணுற? அந்த அளவாக கூட கிடைக்காத அளவுக்கு துன்பம் தானே படுறோம். நீ போய் தனியாக போய் சம்பாதிச்சு பிகாம் படிச்சு சம்பாதிச்சு மட்டும் நீ என்ன சாதிச்சிட்டேன்? இல்லை அந்த குடும்பஸ்தர்கள் தான் சம்பாதிச்சு என்ன கோடியாக சேர்த்து வச்சிட்டாங்க? இல்லையே, கஷ்டப்படுறாங்களே. அப்போது பகவான்களை பக்திக்கு வந்தால் பகவான் கொடுப்பான். யோகக்ஷேமம் பகாமியகம்னு யாருக்கு சொல்லிடுறான்? அனன்யா சித்தையந்தோன்னு வரவங்களுக்கு தானே. அப்படி வரவங்களுக்கு தன் யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்து செய்கிறான். இன்றைக்கி நடக்குது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது. வேலைக்கு போல இது மாதிரி பகவத் சேவைகளை தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவன் வாழ்க்கை சேமமாக இருக்குது. ஓன்னு இருக்க மாட்டாங்க. ஆனால் அத்தியாவசிய தேவை பூர்த்தி ஆகுது, அதுவே அவங்களுக்கு போதுன்றாங்க. கொஞ்சமாக கிடைச்சாலும் அந்த கொஞ்சமாக கிடைச்சல எடுத்து வச்சு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறாங்க. அதிகமாக கிடைச்சாலும் போதலை பத்தலை. கரண்ட் பில் கட்டணும், அந்த கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இது கட்டணும், வாடகை கட்டணும்,
அங்கே வட்டிக்கு வாங்கிறேன், அந்த கடன் அடைக்கணும், இந்த கடன் அடைக்கணும், அந்த ₹1,00,000 லோன் எடுத்துக்கிறேன், அந்த லோன் அடைக்கணும், இப்படி பிக்கல் பிடுங்கல் இல்லை தவிக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்தர்கள் பகவானுக்கு சேவை செய்து அந்த கொஞ்சத்தில் கிடைச்சதுலேயே அந்த கொஞ்சத்தில் மிச்சம் அவன் ₹100 கிடச்சின்னா அதில் ₹50 எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன்னா தேவைகள் குறைச்சல் பக்தர்களுக்கு. ஆனால் குடும்பஸ்தர்களுக்கு பகவானை விட்டு பிரிஞ்சவங்களுக்கு சந்தி சகஸ்ர சகா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவங்க தேவைகள் இருக்குது. ஆனால் பரக இவருடைய தேவைகள் பகவானை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் பக்தர்களுக்கு. ஆனால் பௌதிகவாதிகளுக்கு தன் குடும்பத்தை திருப்திப்படுத்தணும், உறவினர்களை திருப்திப்படுத்தணும், அப்பா அம்மா திருப்திப்படுத்தணும், மற்ற அங்கத்தினர்கள்லாம் திருப்திப்படுத்தணும், தன் புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பௌதிகமான தேவைகள் சந்தி சகசிரம்னா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஈடுபடுவாங்க. அதில் தான் அபஸ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம் இல்லற கவலைகள் மூழ்கியிருப்பவர்களுக்கு பகவானை திரும்பி அபஸ்யதம் ஆத்ம தத்துவமாக்கி பகவத் பக்திக்கு வரவே மாட்டாங்க. இவங்களாம் அது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அபஸ்யதம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். அவர்களுக்கு தான் ஆயிரக்கணக்கான கவலைகள். ஆனால் பகவத் பக்திக்கு வந்துட்டவனுக்கு ஒரே கவலை தான், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவான் பிரீத்தி அடையணும். பகவத் கிருஷ்ண பிரீத்தியர்த்தமாக தன் வாழ்க்கையை சேவை செய்வார். அதில் உலகத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கவலைப்பட பகவானை பற்றி தான். அவர் தான் உண்மையான உலக நன்மைக்காக பாடுபடுபவர்கள். ஏன்னா பகவான் எல்லார் ஹிருதயத்தில் இருக்கான் இல்லையா. பகவானை சந்தோஷப்படுத்தும் போது சகல ஜீவராசிகளையும் எப்படி வேரில் ஜலத்தில் பார்த்தோன்னா எல்லா இலைகளுக்கும் போய் சேர்க்கிறதோ ஆட்டோமேட்டிக் அது மாதிரி பகவானை சந்தோஷப்படுத்தும் போது இவர் தான் உலக நலன் விரும்பிகள், எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் அப்படியேப்பட்ட விஷயம். இதெல்லாம் பாகவதத்தெல்லாம் படித்தோம்னா நல்ல வைராக்கியம் உண்டாகணும். ஃபஸ்ட்டு வைராக்கியம் திருடமானால் தான் ஞானமானது நம்ம சொல்கிற ஞானமாக ஆத்ம ஞானமாக திருடமாக இருக்கும். வைராக்கியம் ஃபஸ்ட்டு இந்த உலக விஷயமான ஆசைகள் வரத்துக்கு தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் வைராக்கியத்துக்காக தான். மனுஷனுக்கு மரணம் நிச்சயம். அதே சமயத்தில் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் யாரும் அனுபவிச்சது கிடையாது. அதான் சொன்னேன், கல்யாணம் பண்ணினா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறான், பிள்ளை வீட்டுக்கு பிறந்தது சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். அவளும் துன்பங்கள் தான் அனுபவிக்கிறான். சந்தோஷமாக யாருமே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அற்ப சந்தோஷம், அதுவும் அசாஸ்வதம், சாஸ்வதமாக இல்லை. ஏன்னா இது துக்காலயம் இந்த உலகமே, இதில் சந்தோஷம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பகவத் பக்திக்கு சேர்ந்த பார்க்கணும். நீ என்ன தான் படிப்படி, என்ன தான் சம்பாதி, பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு கூட போ, அதுக்கான எவ்வளோக்கு எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போறியோ அதுக்கு தகுந்த துன்பங்கள் அதிகமாக தான் வரும், கம்மியாக வராது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த பதவி கிடைக்குது, உயர்ந்த உத்தியோகம் கிடைக்குது, உயர்ந்த சம்பளம் கிடைக்குதுன்னா அதுக்கு தகுந்த உயர்ந்த துன்பங்கள் நமக்கு காத்துன்னு இருக்கும், அதுக்கு தகுந்த உயர்ந்த செலவுகள் காத்துன்னு இருக்கும். நிம்மதின்றது பகவான்களை வந்தால் தான் நிம்மதி. வேறு எங்கே போனாலும் டீசெண்டாக இருக்கலாம், உலக மதிப்பாக இருக்கலாம். ஆனால் உடம்புல வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவது? நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேர் என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா போனால் உயிரோடு வருவானா வரமாட்டான்னு தெரியலையே. ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல, ஆப்ரேஷன் பண்ணி பிழைக்கலன்னா போச்சு, அவ்வளோதான். நீ எத்தனை லட்சம் செலவு பண்ண, 10 லட்சம் 20 லட்சம் எவ்வளோ டாக்டர் கொத்தியோ அத்தனையும் பணம் போனால் போகும்போது உயிராத வருமானம் உயிரும் வராது. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இன்றைக்கி பயப்படுறாங்க நிறைய பேர். எத்தனையோ பேர் அப்படி தான் போயிடுறாங்க. அவர்களுக்கு என்ன 10 உயிரோட 11வது உயிர் அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலில். அவனுக்கு பணம் கிடச்சா போதும், அவ்வளோ தான். ஏதோ உடம்பு கூட ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க இல்லையா, நம்ம தான் நியூஸில் பார்க்குறோமே. அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் பகவானால் காப்பாற்றப்படுவது தான், அதனால் பகவானுடைய பாதுகாப்பை நம்புவது தான் முக்கியம். பகவானால் காப்பாற்றப்படுவது தான் நிச்சயமாக காப்பாற்றப்படும். மனுஷ பலத்தினாலேயோ அல்லது பண பலத்தினாலேயோ இந்த உயிரை காப்பாற்றிட முடியாது. அதனால் பகவானை முழுசாக நம்புவோம். அவன் காப்பாற்றுறான் கைவிட்ட அப்போ கூட பகவானை நம்பி உயிரை விட்டால் நல்ல கதிக்கு போக போகிறோம். நீ குடும்பத்துக்காக புலன் திருப்திக்காக வாழ்ந்துட்டு பகவான் நல்ல கதியாக இட்டு போவானோ அதை எப்படி இட்டு போவோம்? நீ பகவானுக்காக நீ என்ன செய்த? ஒன்றுமே செய்யலையே, எட்டி கூட பார்க்கலையே பகவானை. இல்லைண்ணா பகவானை வணங்குறது பண்ணுறேன். நீ ஒரு நாள் பாகவத்துக்கு கூப்பிட்டா கூட இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம் போயிடும், அப்படி தானே பார்த்தேன். அப்போ பணத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தேன், பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். என் வேலை போயிடும், என் 1000 ரூபா போயிடும் அப்படின்ட்டு வாழ்நாளாம் வந்துட்டு கடைசி காலத்தில் பகவானை இட்டு போவோம், பகவான் நல்ல கதி இட்டு போவோம். அது எப்படி இட்டு போவோம்? பகவானுக்காக நீ என்ன தியாகம் பண்ண? பகவானுக்காக நீ என்ன அர்ப்பணிச்சு?
ஏன்னா மனுஷ ஜென்மம் தான் துர்லபம், மானுஷ ஜென்மம் சொல்லியிருக்கு. துர்லபமான மனுஷ ஜென்மம் கழிச்சு கௌமாரம் ஆச்சரிய பிரார்த்தனை புத்திமான் இளமையிலேயே பக்திக்கு வந்துடணும். ஆக்ஞ பிரார்த்தனை தர்மான் பாகவதானிக, அப்படி பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லியும் கூட, பாகவத்தில் படித்தும் கூட, கேட்டும் கூட உணராமல் இருந்தான். இவ்வளோ உபன்யாசங்கள் கேட்டோம், பகவத் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திடீர்னு பகவான் வந்து நல்ல லோகத்தை அழைச்சி போவான். அழைச்சி போவான், நிச்சயமாக அழைச்சி போவான். கடைசி காலத்தில் பகவான் நாம சொன்னால் கூட அந்த ஜீவன் வாயில் பகவான் நாம ராமராமன் சொல்லின்னு போச்சுன்னா அந்த ஜீவன் நல்ல கதி அடையும் நிச்சயம். ஏன்னா நாராயணனுக்கு நாராயணான்னு சொல்லி அஜாமலனும் அப்புறமா அஜாமலும் உடனே மோட்சம் கிடைச்சல, உயிர் பழிச்சா அவருக்கு ஞானத்தினால்தான் மோட்சம். அந்த ஞானத்தை அடைஞ்சான் பகவான் நாம சங்கீதத்தினால அஜாமலன் கங்கை கரையில் உட்காந்து. அவருக்கு அஜாமலனும் அதே பேரில் மோட்சம் அடைஞ்சான். உண்மைதான், பக்தி பண்ணணும். புரியுதுங்களா? பக்தினால முக்தி சுலபமாக கிடச்சிடும். அஜாமலன் பிறருக்கு பக்தி பண்ணான், அந்த வேசி சங்கத்தை விட்டு அப்புறம் போய் கங்கை கரையில் உட்காந்து பக்தி பண்ணி நாராயண நாராயண பகவான் நாமத்தை அதிகமாக சொல்லி அவர் மோட்சம் அடைந்தான். அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக நாராயண பக்தி பண்ணுறவங்க கண்டிப்பாக மோட்சம்தான், பகவான் பக்தி பண்ணுறவங்க கண்டிப்பாக மோட்சம் தான். இதில் சொல்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் நீ வேறு நினைவுகளோடு போயிட்டேன்னா, இப்போது வாழ்நாள் முழுதும் பக்தி பண்ண பரத யோகீஸ்வரர் கட்சியில் மான் நினச்சின்னு போயிட்டார். அப்போ அவர் வந்து நான் அடுத்த பிறகு மானாக பிறந்துட்டார். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஆனால் அந்திம காலத்தில் வாழ்நாள் முழுதும் துஷ்டனாக இருந்தான், வேசியா சங்கத்திலே இருந்தான். புத்திரர்களை நினச்சி கடைசியில் வேசியினுடைய பட்டுதல் போய் வயசான காலத்தில் 88 வயசில் புத்திரனிடத்தில் பாசம், நாராயணன்ற புத்திரனிடத்தில் பாசம் அதிகமாச்சு. அப்போட நாராயணன் நினைக்கல. ஆனால் நல்ல காலம் நாராயணன் நாமான் அவன் நாக்கில் சொல்ல வச்சார். கடைசி காலத்தில் இட்ட காலம் இருக்கும்போது யார் வாக்கில் நாராயணன் வரும் சொல்லு பார்க்கலாம். பகவான் அனுமதி இருந்தால் தான் வரும். வாச்சியமான நப்ருதோபி காலபாச வசங்கதக, காலனுடைய பாசத்தில் யமனுடைய பாசத்தில் அகப்பட்டவர்கள் வாக்கில் சொல்லுடாப்பா நாராயணான்னு சொன்னால் கூட வாச்சியமான நப்ருதோபி சொல்லுடாப்பான்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டானோ. ஏன்னா காலபாச வசங்கதக அவன் உயிர் பறிக்கப்படுன்ற காலம் வந்துடுச்சு. அதனால் நான் வாக்கில் என்னமா நாராயணன் நாமா வரும் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால் உண்மையிலேயே ஆத்மலாபம் தேடிக்கணும்னா இன்றைக்கி தேக லாபத்தை தேடிக்கிறதுலாம் பகவான் நம்மளை நல்லா பாதுகாப்பான். பகவானுகளை வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு தேக லாபத்தை ஆத்மலாபம் தேடி தான் புத்திசாலித்தனம். மற்றதெல்லாம் நான் நல்லா படிச்சிட்டேன், நான் பிகாம் எம்காம் அதை படித்தேன் இதை படிச்சுட்டேன், அது புத்திசாலித்தனம் இல்லை. யார் பகவானுக்காக வாழ்க்கை இருக்கிறது சுமேதசா சிறந்த புத்திமான். யாருன்னா இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க தான். யக்ஞ சங்கீர்த்தன பிராய எஜந்தி புருஷவேத, அதான் சுமேதசா. அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தன யக்ஞம் பண்ணுறவங்க, பாகவத சப்தாக யக்ஞம் பண்ணுறவங்க, அவர்கள் தான் சிறந்த புத்திமான்களாம். பகவானுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள் அவர்கள். அதான் யமதர்மராஜ் சொல்கிறார்ல, வழியில் கிடைக்கிற பொருள் கூட பாதுகாப்பாக இருக்கிறது, ஏன்னா பகவானை ரட்சிக்கப்படுறது. ஆனால் எல்லா குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, அதான் சேனா சைன்ய பலம், யானைப்பட குதிரைப்பட தேர்ப்பட எல்லாமே இருந்து கூட சுயக்ஞன் என்ற ராஜா கட்சியில் செத்து போயிட்டானே, பகவான் ரட்சிக்கப்படாததுனால செத்து போயிட்டான். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த சொல்கிறாரு, இப்போது உணர்வு சொல்கிறாரு, பிரகலாதன் சொல்கிறாரு தன்னுடைய ஸ்தோத்திரத்தில், கடலில் பயணம் போகிறவனுக்கு யார் துணை? மாலுமின்றாங்க. அந்த மாலுமியும் ஒரு புயல் காத்தடிச்சு அந்த மாலுமியோடு அந்த கடல் அந்த படகு மூழ்கி போயிடுது. பயணம் போகிற அந்த பயணிகளும் மூழ்கி போகிறாங்க, அந்த படகோட்டியும் மூழ்கி போய் செத்து போகிறானே. அப்போது படகோட்டி காப்பாற்ற மாட்டான். சரி, வியாதியஸ்தனுக்கு வைத்தியந்தான் பெரிய துணை, வைத்தியம் காப்பாற்றிடுவான். அப்போ வைத்தியன் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுதே காட் இஸ் கிரேட், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கைவிட்டுறானே அந்த வைத்தியனுக்கு செலவு பண்ணி மட்டும் என்ன பிரயோஜனம்? அந்த ஜீவன் செத்து போயிடுது. சரி, அப்பா அம்மாவால் பாதுகாக்கப்படும் அந்த குழந்தைன்னு, அப்பா அம்மா பார்த்து கொண்டு இருக்கும்போதே குழந்தை மறித்து விட்டது. சித்திரகேதனுடைய குழந்தை போயில அப்போ எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து கொண்டு வீட்டிலேயே செத்து போயிடுது அந்த குழந்தை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க உறவுனால் காப்பாற்றப்பட முடியலையே, அப்போ அவர்களும் பாதுகாப்பு கிடையாது. அப்போ யார் பாதுகாப்பு? பிரகலாதன் சொல்கிறார் இந்த ஸ்துதியில், பகவான் ஒருத்தந்தான் பாதுகாப்பு. ஏன்னா பகவானால் பாதுகாக்கப்படலைன்னு சொன்னால் அவன் எப்படியாப்பட்ட வரோர்ஜிதம், இரண்யகசிபு மாதிரி வரம் வாங்கணும் யாரும் கிடையாது. மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, அவனை மாதிரி அப்படி புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான். அந்த இரண்யகசிபு நாளைக்கெல்லாம் நம்ம தபஸ்லாம் பண்ணலை. அப்போ நாமெல்லாம் வந்து என்னென்ன உயிருக்கு
அப்போது நம்மலாம் கேரண்டி கிடையாது. அப்போ இரண்யகசிபு அந்த உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு அஜராமரம் என்னை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு ஆள் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நான் தான் சக்கரவர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். தேவருடைய பிரபாவங்கள்லாம் வரமாக கேட்டான், அஷ்டமா சித்திகளையும் வரமாக கேட்டான். அவ்வளோ பிச்சையும் போட்டார். யார்? பிரம்மதேவர் பிச்சை போட்டார் இரண்யகசிபுக்கு. சிஷ்ய அண்ணா அப்படி தான் சொல்லுவார். பிரம்மதேவர் பிச்சை போட்ட போல அவனுக்கு இரண்யகசிபு. அவன் பகவானை எதிர்க்கிறானான். அடப்பா, பிரம்மதேவருக்கே பலம் கொடுத்து தான் பகவானே. அப்போ இவ்வளோ புத்திசாலித்தனமாக வரங்களை கேட்டான். கடைசியில் வந்தவனே நரசிம்மரால் ஒரு கிழிக்கு ஆப்ரேஷன் அப்படியே நகத்தை போட்டு கீச்சிட்டார். அவனை ஆப்ரேஷன் பண்ணி சாவிச்சிட்டார். நாராயணன் நரசிம்மர் நகத்தினால் வயிற்ற கீழ்ச்சி ஆப்ரேஷன் பண்ணி அவனை அதுதான் ரத்த காய் விழுந்து கிடறான், செத்துட்டான் இரண்யகசிபு. அவ்வளோ புத்திசாலித்தனமாக வாழ்நாள்லாம் அவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசித்தான். ஆமாம், தேவரில் ஜெயிக்கணும், கிண்ணறில் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஜெயிக்கணும், நான் அப்படி இப்படி நான் போய் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு எல்லோரும் திக்விஜயம் போய் எல்லோரையும் அடக்கி ஆண்டு நான் சக்கரவர்த்தியாக திகழ்பார் இரண்யகசிபு அப்படி ஓடி உழைச்சான். சக்கரவர்த்தியாகவும் திகழ்ந்தான். ஆனால் திருப்தி இல்லாமல், வாழ்க்கை நிம்மதி இல்லாமல், வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் செத்து போனான். கட்சியில் அந்த இரண்யகசிபு கட்சியில் தான் புள்ளியே எதிரியாக இருக்கிறான். அப்போது எவ்வளோ தேவர்களையும் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். அவனை யார் காப்பாற்றினா? எல்லாம் தேவரெல்லாம் அந்த நரசிம்மரை பார்த்து தூரக்கண்ணு நமோ நமகான்னு எட்டக்க இருக்கிறாங்க. இந்த இரண்யகசிபு வசப்பட்டவர்கள், அவரெல்லாம் யாரும் காப்பாற்றலையே இரண்யகசிபு. எத்தனை பரோர்ஜிதம், எப்படியாப்பட்ட வரவனா வாங்கியிருக்கும். ஆனால் நீ புத்திசாலி இல்லை, நீ முட்டாள். பகவானே எதிர்க்க துணிஞ்சது. ஆமாம், புலனின்பங்களில் ரவிக்கிறவங்க பகவானை எதிர்க்க தான் துணிகிறாங்க ஒரு விதத்தில் பார்த்தா. ஆமாம், புலனின்பத்து பகவானை தேடி வரவன் புலனின்பத்தை தேடி வர்றான்னு சொன்னால் பகவானுக்கு எதிரியாக தான் நம்ம எதிர்க்க தானே செய்கிறோம். மாயை எதிர்த்து போராட்டம் தானே ஆன்மீகமே. ஆனால் அந்த மாய்க்கு வசப்பட்டு இருக்கிறவன் நாமெல்லாம். நீ மாயை எதிர்த்தது யாருன்னா பிரகலாதன். அதனால தான் ஜெயதி மாயாம், உலக மாயை ஜெயிச்சிட்டார் அவர் பிரகலாதன். அப்போது பகவானால் பாதுகாக்கப்படாத இரண்யகசிபு பகவானையே எதிர்த்ததுனால நாமெல்லாம் அப்படி தான் புலனின்பங்களை தேடி வர்றவங்களாம் பகவான் ஒரு விதத்தில் மறைமுகமாக எதிர்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மடிகிறார்கள். மாயால் வசப்பட்டு சிக்கி சின்னப்பன நிம்மதியற்ற அழைகிறார்கள். இரண்யகசிபு எப்படி நிம்மதி இல்லாமல் இருந்தாலும், ஏன்னா புலன்களை ஜெயிக்க மனசை அடக்காதவனுக்கு நிம்மதி கிடையாது. அவன் புலன்களை ஜெயிக்கலை, மனசை அடக்கலை, அதனால் துன்பத்தை அனுபவித்தான் இரண்யகசிபு. கடைசியில் என்ன ஆச்சு? ஆனால் பிரகலாதனும் 5 வயசு குழந்தை, அவருக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது. பகவானை வைகுண்ட சிந்தா சபல சேதனகா, எப்பொழுதும் வைகுண்டனுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு மலையில் போயிட்டு விழுந்தாலும் சாகலை, நெருப்பில் போட்டு வாட்டினாலும் அவன் எரியலை, விஷம் கொடுத்தாலும் கொல்லப்படலை, கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் அந்த கல்லே படகா மாறி அந்த கடலேருந்து கரையேறிட்டான் பிரகலாதன். நாகப்பாம்பு விட்டு கடிக்க வச்சாலும் கடிக்கப்படலை, சூளங்களால் குத்தினாலும் அந்த சூளங்கள்லாம் முனைக்கூறு மழுங்கி போச்சு. ஆனால் ஒரு சின்ன தோலில் ஒரு கீறல் கூட உண்டாகலை பிரகலாதனுக்கு. நெருப்பு சுடலை, நெருப்பில் போட்டால் சிங்க கோகையில் போட்டால் சிங்கம் ஒன்றும் பண்ணல. எவ்வளோ துன்பங்கள் வந்தது இப்போ பிரகலாதனுக்கு. யானையை விட்டு மிதிக்க வச்சான், அந்த யானையை மிதிக்காமல் அவனை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு போச்சு. அவனை வதம் பண்ணவே முடியாமல் தவிச்சானா யார்? இரண்யகசிபு. 5 வயசு பையன் பக்கத்துலேயே தான் இருக்கான், ஆனால் அவனை கொல்ல முடியல. ஏன்னா பகவான் ரட்சிக்கிற குழந்தை அந்த குழந்தை. ஆனால் பகவானால் ரட்சிக்கப்படாமல் தன் பலத்தினால் ரட்சிக்கப்படுகின்ற இரண்யகசிபு ஒரு நிமிஷத்தில் வந்து கிஷ் போட்டு போயிட்டானே பகவான். அப்போ இவனுடைய வரங்கள்லாம் வேஸ்ட்டு. உன் புத்திசாலித்தனத்தினால நீ உன்னை காப்பாற்றிப்பேன்னு சொன்னால் உன்னோட முட்டாள் யாருமே கிடையாது. பகவானால் காப்பாற்றப்படுவது மட்டும்தான் காப்பாற்றப்படும். திஷ்ட ரக்ஷிதம், அதிர்ஷ்டமாக அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பகவானால் தான் ரட்சிக்கப்படுகின்றாய். அது போது புரிஞ்சுக்கோ. எல்லாம் நான் காப்பாற்றிக்கிறேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், நான் பணத்தினாலும் காப்பாற்றுறேன், நான் ஆள் பலத்தினாலும் காப்பாற்றுறேன், இதெல்லாம் சும்மா உளுளாய். அதெல்லாம் பொய். அப்படிலாம் அப்படிலாம் உன்னால் காப்பாற்ற முடியாது. நான் நல்லா படித்து, நான் நல்லா சம்பாதிச்சு, நான் உத்தியோகம் போய் அப்படி பண்ணி நான் குடும்பத்தை அதை பண்ணி இதை பண்ணேன். உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாது. நீ போய் குடும்ப உறவினை காப்பாற்றுறியா? போ, கம்முன்னு போ. பகவானுக்கு எல்லா வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டா அவன் கொடுக்கறது அவன் தான் படியளப்பான். அதில் கொஞ்சமாக கிடைச்சாலும் திருப்தியாக இருக்கும், நிம்மதியாக. அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு வாழ்க்கையில் இன்பமாக இருக்கிறாங்க தெரியுமா?
1000 சம்பளம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000 சம்பாதிக்கிற 1000 சம்பாதிக்கிறவன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான், அது பத்தலைன்றான். ஆனால் 100 தான் கிடச்சிக்குது ஒரு பக்தனுக்கு. அந்த 100 50 செலவு பண்ணிட்டு 50 எடுத்து வைக்கிறான் அந்த சிக்கனமாக பகவானுக்காக. ஏன்னா பகவத் தேவை தான் அவனுக்குன்னு ஒரு தேவை கிடையாது. பகவானை சந்தோஷப்படுறது தான் அவன் தேவை. பகவானை சந்தோஷப்படுறதுக்கு கம்மியாக செலவு பண்ணால் போதும். அப்புறம் உணவு சாப்பிட்றான் நிம்மதியாக பகவான் நாம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம 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 ஹரே ஹரி நான் பாட்டு பகவான் நாமத்தை சொல்லியிருக்கான். எளிமையான வாழ்க்கை, சிம்பிளாக இருக்கிறது தான் ரொம்ப சேஃப்டி. ஆடம்பர வாழ்க்கை ஒன்று அதுதான் அறுத்து தள்ளிடும் நம்ம வாழ்க்கையை. நம்ம அறுத்து தள்ளிட்டோம்னா நம்ம ஆயுசை குறைச்சிடும். ஆடம்பர வாழ்க்கையை நம்ம ஆசைப்பட்டோம்னா அது அல்லல் தான் பட வைக்கும். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், நடக்காது. ஆனால் நீ என்னதான் சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. ஆனால் எளிமையாக வாழற பக்தருடைய வாழ்க்கை பார்த்தா சுபிட்சமாக இருக்கும். அவங்க தேவைகளுக்கு வந்து இதுவே அதிகம் நினைப்பாங்க. அவங்க பகவான் இவ்வளோ வசதி கொடுத்துருக்கானே, ஒன்றும் இல்லை, உண்ண உணவு, உடுக்க ஆடை, தங்கத்துக்கு இடம், அப்போ நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வை விட பெரிய செல்வம் வேறு என்ன வேணும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க பக்தர்கள். பார்த்தா ஆனந்தமாக இருப்பாங்க. அப்படியே நோய் வந்தாலும் பகவான் பார்த்துக்கிறான்ட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு நோயெல்லாம் சுலபமாக குணமாயிடும். அவங்க எந்த வைத்தியமும் பார்த்துக்க மாட்டாங்க, எந்த மருந்து மாற்ற சாப்பிடுவாங்க. ஆனால் பார்த்தா நோய் சரியாக போயிடும். அது என்னென்னா 2 துளசி எடுத்து வாயில் மென்னாங்கன்னா துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு பகவான் நாமத்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பகவான் நாமத்தினாலே நோய்களை போக்கி கொண்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு சுலபமாக அந்த நோய் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. என்ன லட்சமாக கொட்டி கொடுத்தா கூட ஹாஸ்பிட்டலில் போனால் உயிரோட வரது பெரிய விஷயம், செத்து போகிறான். ஆனால் இவன் சுலபமாக பெரிய பெரிய வியாதி வந்துச்சுன்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தா பகவான் நாம சொல்லின்னு இருக்கான், அந்த வியாதி சரி போயிடுது. பக்தர்களோட பழகினா தானே அந்த அனுபவங்கள்லாம் தெரியும். இந்த பாகவத அனுபவம் பகவான் சரி பண்ணுவான்ற நம்பிக்கையே அவனுக்கு இல்லையே. பகவத் பக்தியே இல்லை. அவன் பகவானுக்கு நம்பிக்கை அங்கே வருது. நம்பிக்கை வந்த பிறகு அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையை அனுபவத்தோடு அது ஈடுபடுத்தணும்னா முடியுமா? முடியாது. நம்ம பகவானே நம்பலையே. நம்ம கை உழைப்பையும் பணத்தை தான் நம்புகிறோம் நாம். அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்களே தப்பாக இருக்குது. ஆரம்பமே தப்பு. அப்புறமா முதல் கோணல் முற்றும் கோணல், பின்னாடி எடுக்கிற டிசிஷன்லாம் நீ பண்ணுற செயல்கள் எல்லாம் தப்பாக தான் இருக்கும். உன் நினைவுகள் தப்பாக இருக்கும். எல்லாம் பாகவத தர்மத்தின்படி பார்த்தா பகவானே முன்னாடி வச்சுட்டேன்னு சொன்னால் அது உனக்கு வரக்கூடிய ஆபத்துக்கெல்லாம் உனக்கு வராது. அதை பகவான் தாங்கிப்பான். புரியுதுங்களா? கர்ம வினைப்படி நான் கர்மாவை மாற்றலாமே, கர்ம வினையை மாற்றலாமே. 5 விஷயத்தில் 4 விஷயம் மாற்ற முடியாது. காலத்தை மாற்ற முடியாது, ஆத்மாவை மாற்ற முடியாது, பிரகிருதி இயற்கையை மாற்ற முடியாது இல்லையா? பகவானுடைய மாயை, பகவானுடைய சக்தியை மாற்ற முடியாது, பகவானை மாற்ற முடியாது. ஈஸ்வரன், ஜீவாத்மா, காலம், அப்போ பிரகிருதி, இது 4த்தையும் மாற்ற முடியாது. கர்ம வினை மாற்றலாம், அதை மாற்றலாம். அப்போது சபையில் சிண்டை பிடிச்சி எடுத்துன்னு வந்தான் ஒரு துச்சாதனை, அது கர்மா வினைப்படி அவளை சிண்டை பிடிச்சி எடுத்துருந்தான், அவமானப்படுத்தினான். ஆனால் கோவிந்தான்னு கதறினோடனே அவள் மானம் காக்கப்பட்டது. அன்றைக்கி மானம் போயிருக்கோம் கர்ம வினைப்படி, ஆனால் மானம் காக்கப்பட்டது பகவானுடைய பாதுகாப்பில். அவள் அமோகமான சேலைகள் வந்த பிறகு அவள் மானம் ரட்சிக்கப்பட்டது. உடம்பெல்லாம் புடவையால் சுத்தப்பட்டு அவள் மானம் காப்பாற்றப்பட்டது. அப்போது கோவிந்தான்னு கதறினது பகவத் பலம். ஆனால் அந்த சிண்டை பிடிச்சி துச்சோதனை இழுத்து வந்தானே சபையில், யார் திரௌபதி அப்படின்றது உன்னுடைய கர்ம வினை. அந்த கர்மாவை மாற்றுறது எதுனா தெய்வ பலத்தினால் அந்த கர்ம வினையை மாற்றினாகும். யார் கோவிந்தான்னு கதறினோடனே. அப்போ என்ன பண்ணான்னா அந்த விதியை பகவானால் மாற்றினா அந்த விதிப்படி அவளுக்கு நடக்கலை. அன்றைக்கி மானம் காக்கப்பட்டது, மானம் போல அவளுக்கு பகவானால் ரட்சிக்கப்பட்டாள். இதுதான் கர்மாவை மாற்ற முடியும், அது பகவத் பலத்தினால். அது மாதிரி உயிர் போகிற நிலையில் விஷம் சாப்பிட்டான் பீமன். பகவானை நினச்சா குந்தி தேவி, அந்த குழந்தை அந்த விஷத்தினால் பாதிக்கப்படாமல் ஒரு பாம்பு கடித்து அந்த பாம்புடைய விஷத்தை இந்த விஷத்தை முறிச்சிடுச்சு. இவன் குழக்கட்டில் துரியோதனை குத்த விஷம், துரியோதனை குழக்கட்டில் விஷம் கலந்து குத்தாலே அந்த விஷத்தை இந்த பாம்பு கட்டிச்சு முறியும்படி பகவான் செய்தார் ஏற்பாடு. அப்போ அந்த பாம்பு நாகலோகத்துக்கு போய் அங்கே
அவருக்கு கொடுத்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு 10,000 யானை பாளையத்தோடு வெளியே வந்தான் பீமன். அப்படின்னு மகாபாரதம். ஏன்னா பகவானால் காப்பாற்றப்படுகின்ற குழந்தை அது மறிக்காது. விஷம் கொடுத்தாலும் அரக்கு மாளிகையில் போட்டு எரிக்க நினச்சாலும் இல்லை மனுஷ மாம்சம் தின்னக்கூடிய ஆற்றலாலும் அது குழந்தை மறிக்கலை, நல்லா வாழ்ந்தது. நிறைய வருஷம் வாழ்ந்து நூற்றுக்கணக்கான வருஷம் வாழ்ந்து நிம்மதியாக அவர்கள் சொர்க்காரோகணம் அடைந்தார்கள் பாண்டவர்கள். ஆனால் பகவானை ரட்சிக்கப்படுகிறவர்கள். துரியோதனாதிகள்லாம் போயிட்டான், ஆனால் பகவானை ரட்சிக்கப்படலை. அதே மாதிரி தான் பிரகலாதன் வந்து ரட்சிக்கப்பட்டான் பகவானால். ஹிரண்யகசிபு பகவானால் எதிர்க்கப்பட்டான். புரிஞ்சுக்கணும். நம்மளாம் இந்திரிய சௌக்கியங்களை தேடி ஓடுறோம்னாவே பகவானுக்கு பக்கத்தில் மறைமுகமாக நம்ம எதிர்ப்பாக தான் செயல்படுறோம். பிரகலாத மாதிரி பகவத் பக்தியில் ஈடுபடுறவன் தான் பகவானுக்கு அனுகூலமாக மயானுகூலேன ஆணுகூல்யேன சங்கல்பம் பிரதிகூலஸ்ய வர்ஜனம். பகவானுக்கு அனுகூலமான விஷயங்களில் தான் நம்ம ஈடுபடணும். அதுதான் பகவான் பாதுகாப்பாக கொடுக்கும். ஏன்னா ஹரிதாசனை எப்படி பாதிக்கலையோ துன்பங்கள், அது யாரை சொல்கிறாரு? அர்ஜுனன் சொல்கிறான். இந்த பிரகலாதனுக்கு வந்த ஆபத்துக்கள்லேருந்து எப்படி பகவான் காப்பாற்றினாரோ அது மாதிரி எனக்கு போர்க்காலத்தில் எனக்கு முன்னாடி இருந்த பார்த்த சாரதி என்னை காப்பாற்றினானே அப்படின்றார். யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாகாஸ்திரம், எத்தனை நாராயணாஸ்திரம், எத்தனை பிரம்மாஸ்திரம், எத்தனை வாயுவாஸ்திரம், எத்தனை அக்னி அஸ்திரம். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ அஸ்திரங்கள் எங்கே போச்சு? ஏன் அர்ஜுனை பாதிக்கலை? ஏன் அர்ஜுனை மட்டும் இல்லை, அர்ஜுனுக்கு அண்ணாண்டு இருக்கிற மற்ற பாண்டவர்களை பாதிக்கலை? எல்லாம் போரில் மடிஞ்சாங்க. ஏன் 5 பேர் இந்த பாண்டவர்கள் மட்டும் மறிக்கலை? ஏன்னா 18 அக்ஷனி சேனும் போயிடுச்சு, ஆனால் பாண்டவர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட எதனால? பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால. எப்போ நான் முன்னாடி நிற்கிறேன், நான் காப்பாற்றுறேன் இந்த குடும்பத்தை அப்படின்னு நீ முன்னாடி நின்றுனா போயிட்டுருப்பேன். எல்லாமே இந்த பகதத்தன் துரியோதனன் இவங்களாம் முன்னாடி நின்னானுங்க, அவங்களாம் போயிட்டானுங்க. ஆனால் பகவானை முன்னாடி வச்ச அர்ஜுனன் எல்லாத்தையும் பகவான் குடும்ப விஜயரத குடும்ப ஆத்துத்தோத்திரே விஜயனுடைய ரதத்தை குடும்பமாக நடத்துனானா பகவான். நடத்தி என்ன பண்ணால் முன்னாடி கிருஷ்ணன் தானோ, அந்த கிருஷ்ணனை மீறி தான் எல்லா அஸ்திரங்களும் வரணும். அந்த அஸ்திரங்கள் வந்து அர்ஜுனனை பாதிக்காதபடி ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவியை காப்பாற்றுறது போல அந்த தலைவன் சக்தி உடையவனாக இருக்கணும். கிருஷ்ணன் மாதிரி சக்தி இல்லாதவனா போயிட்டானா சல்யன் மாதிரி. அந்த சல்யன் நடுவில் விட்டு போயிட்டானே, நட்டாட்டில் யார் மனைவி நட்டாட்டில் விட்டு போன மாதிரி சல்யன் வந்து டக்குன்னு பள்ளத்தில் விட்டு போயிட்டான். கர்ணன் வந்து தேர் சக்கரம் பள்ளத்தில் அழுந்தி போச்சு, உடனே இறங்கி ஓட்டான் சல்யன். அது மாதிரி தேரோட்டி கட்சான்னா கர்ணனுக்கு கட்ச மாதிரி கட்சியில் கர்ணன் மரணம் பண்ணிட்டான் அர்ஜுனால். ஆனால் அர்ஜுனுக்கு கட்ச தேரோட்டி எப்படி பண்ணான்? பலமுள்ளவன், சல்யன் மாதிரி கிடையாது. கர்ணனுக்கு கட்ச தேரோட்டி மாதிரி சல்யன் மாதிரி கிடையாது. இது பலமுள்ள யார் தேரோட்டி? கிருஷ்ண பரமாத்மா. நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத, நீ ரதத்தை நான் ரதத்தை நடத்துகிறேன், நீ சண்டை போடு, நான் பார்த்துட்டேன். பீஷ்மரை வீழ்த்தினான், துரோணாச்சாரியை வீழ்த்தினான், கர்ணனை வீழ்த்தினான், எல்லாரையும் அடித்து தூக்கினான். ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அப்படியே சேனா சைன்யங்களை அக்னியாஸ்திரம் போட்டு எரிக்கிறான். எப்படா முடிஞ்சது? யாருடைய பலம்னா கிருஷ்ணனுடைய பலத்தினால. ஆனால் ஒரு நாகாஸ்திரம் வருது, அந்த நாகமானது வாயில் நெருப்ப கக்கிண்டு வருது, கர்ணன் விட்ட நாகாஸ்திரம். அந்த நாகாஸ்திரம் அந்த 100 குடம் பால் குத்து வளர்த்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க கிழக்கதையில். அது சரியாக தெரில. அந்த வாயில் நாகாஸ்திரம் கக்கிண்டு வருது. கிருஷ்ணா இன்றைக்கி நான் அழிஞ்சிட்டேன், நிச்சயமாக அந்த நாகாஸ்திரம் என்னை கொன்னுடுமே கிருஷ்ணா, நான் இருக்கேன்ல, பயப்படாதரா. அது விஷத்துக்கு அதுக்கு என்னென்ன பிரத்யஸ்திரம் போடுறது, நீ ஒன்றும் பண்ணாத கம்னர். தெரியல கிருஷ்ணா, அந்த நாகம் வந்து வாயில் நெருப்பாக்குறது, புலம்பாதரா கம்னரா, எங்களை ஒப்படைச்சிட்டு நான் பார்த்துறேன். என்னை மீறி தான் அந்த நாகாஸ்திரம் வரும் அர்த்தம். அப்போ அது கிட்ட வரும்போது டக்குன்னு என்ன பண்ணால் டக்குன்னு ரதத்தை அழுத்திட்டார். முன்னாடியே வரும்போது ரதத்தை அழுத்திட்டா வச்சுக்கோ, அந்த நாகம் உஷாராகிடும். என்ன பண்ணும், வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அர்ஜுனுடைய தலையை வாங்கிடும். அது கம்முன்னு இருந்துட்டு கிட்ட வரும்போது டக்குன்னு அது கரெக்டாக அர்ஜுனன் தலைக்கு வரும்போது டக்குன்னு நான் தேர அழுத்திட்டார். டக்குன்னு அர்ஜுனன் தலை ஒரு அங்குலம் ஒரு அடி கீழே இறங்கினோடனே கிரீடத்தை அடிச்சு போயிடுச்சு அந்த பாம்பு. எப்படி ஏமாத்தினா பார் பகவான். இதுதான் பகவானுடைய காப்பாற்றுதல். அப்போது கிருஷ்ணா நீயே என் தெய்வம், எனக்கு என்ன நான் தானே உன் தெய்வம், கவலைப்படாத, நான் காப்பாற்றுறோட. அப்போ தலைக்கு வந்தது தலைப்பானோடு போயிடுச்சு, கிரீடத்தோடு போயிடுச்சு. அது மாதிரி அக்னி அஸ்திரம், துரோண விட்ட அக்னி அஸ்திரம் அமோகமானதான். அந்த அக்னி அஸ்திரத்தை ரதத்தில் ஆடிக்கிட்டான் பகவான். அது பிறகு தான் போர்லாம் முடிஞ்ச பிறகு ரதத்தை மாற்றாமே பகவான் சண்டை போட்டான். அந்த அக்னி அஸ்திரத்தை பகவான் தடுத்து வச்சுருக்கான். பிறகு கட்சியில் கையில் அர்ஜுனன் இறங்கின பிறகு அப்போ கிருஷ்ணன் இறங்கி அந்த ரதத்தை எரிய விட்டான் அந்த அக்னி அஸ்திரத்துக்கு.
தெரியுமா? துரோணர் விட்ட அக்னி அஸ்திரத்தினால. அப்புறம் எத்தனை பிரம்மாஸ்திரம் பகதத்தன் நாராயணாஸ்திர பிரயோகம் பண்ணான். அந்த நாராயணாஸ்திரத்தை தன் மார்பில் வாங்கிக்கினான் பகவான் கிருஷ்ணன். ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்தும் வராதபடி பகவான் பாதுகாத்தான். அப்போது என்னைக்கு பகவானை நீ முன்னாடி வைக்கிறியோ, அர்ஜுனன் கிருஷ்ணனை முன்னாடி வச்சான், பாதுகாக்கப்பட்டான். என்னைக்கு பகவானை பின்னுக்கு தள்ளிட்டு நான் முன்னாடி நிற்கிறேன்னு நினைக்கிறியோ, உலக விஷயங்கள் நான் பலத்தை நான் சம்பாதிச்சு காப்பாற்றுறேன், குடும்பத்தை நான் அந்த பலத்தை காப்பாற்றுறேன், இந்த பலத்தை காப்பாற்றுறேன், நீ உன் முயற்சினால் கஷ்டப்படுறியோ, அன்றைக்கி அடி மேலே அடி தான் படுவேன். கஷ்டம் மேலே கஷ்டம், துன்பத்து மேலே துன்பம் தான் நாம் அனுபவிப்போம். என்றைக்கு பகவானை முன்னாடி வச்சு நம்ம பெண்ணுக்கு இருக்கணும். அப்படி ஆனால் உன் கடமையை செய்யணும். ஆனால் பகவான் முன்னாடி இருக்கணும். பகவான் காப்பாற்றுறோம். இது பகவான் நம்புகிற குடும்பம். பகவான்கள் எல்லாத்தையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு வாழ்கிற குடும்பம் இது. எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுஹோஷி ததாசியத்து எத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம். எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுறான் அப்படின்னு அர்ஜுனங்கள் சொல்கிறார். அதே மாதிரி அர்ப்பணம் பண்ணிட்டான், அவன் சேஃப்டியாக வாழ்ந்தான். எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டான், கிருஷ்ண அர்ப்பணம் பண்ணிட்டான். எல்லாத்தையுமே எல்லாம் நீ பார்த்துக்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகிருதி ஸ்வபாவத்து கரோமி எச்ச சகலம் பரஸ்மே நாராயணா எது சமர்ப்பயாமி. வாக்கால் பேசக்கூடியது, உடலால் செய்யக்கூடிய செயல்கள், மனசாசி எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. அப்படி நாராயண சமர்ப்பணம் பண்ணதுனால கட்சியில் என்னென்னா அர்ஜுனன் பாதுகாக்கப்பட்டான். வேறு எந்த பாதுகாப்பும் உண்மையான பாதுகாப்பு கிடையாது. பாதுகாக்கிற மாதிரி வரும். மற்றதெல்லாம் பணம், பலம், ஆள்கட்டு பலம், அப்பம் எல்லாம். நான் சொல்கிறது எல்லாம் பாகவதத்து. இதுதான் பாகவத தர்மம். பாதுகாக்கிற மாதிரி ஆனால் பாதுகாக்காது. ஆனால் பக்தர்கள் பார்த்தா கைவிட்ட நிலையில் பார்த்தா அனாதையாக இருப்பாங்க, பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்க சுகமாக ஜீவிப்பாங்க. ஏன்னா பக்தர்களால் பாதுகாக்கப்படுகின்ற பாண்டவர்கள் போல். ஆனால் பகவான் தான் உண்மையான பாதுகாப்பு. மற்ற பாதுகாப்பெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டோம். பாதுகாப்பு பண்ணுற மாதிரி சொல்லி ஒரு டாக்டர் சொல்கிறான், நான் காப்பாற்றுறேன், நான் எப்படியாவது உயிர் பழிக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பிடிங்கிடுறான். ஆனால் கட்சியில் டாக்டர் கை விட்டுறான். சொல்லி பணம் வாங்கிட்டான், கை விட்டான், போச்சு அந்த உயிர். இப்போ அந்த பணத்தையும் அவன் அபேஸ் பண்ணிட்டான், அதே சமயத்தில் உயிரையும் காப்பாற்ற முடியல. எவனா கடவுளா அவங்க டாக்டர் இல்லையே. அவனே மரணத்துக்கு உட்பட்டவன். அவன் எப்படி முன்னோத்தருடைய மரணத்திலிருந்து விடுவிக்க முடியும்? மர்த்தியன் தானே, மறிக்கும் இயல்புடையவன் தானே மனுஷன். டாக்டர் மட்டும்தான் கடவுளா? முடியாது. பகவானால் காப்பாற்றப்படுறது மட்டும்தான் காப்பாற்றப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் பாகவதத்தில் நம்ம நிறைய விஷயம் இருக்குது பேசணுன்னா. இப்படியே பேசினே போகலாம். சித்திரகேது உபாக்கியானம் சொன்னேன், அதே சமயத்தில் சுயக்னியுடைய கதையை சொன்னேன், ஹிரண்யாக்ஷனுடைய கதையை சொன்னேன். அதுபோல் இந்த உடம்புல ஜீவன் இருக்குல்ல, இந்த ஜீவன் தான் நீ நம்புறது இல்லையா, அந்த தேகத்தை தான் நம்புற. தேகம் தானே ஹிரண்யாக்ஷன் போயிட்டான்ட்டு நீ அழற அப்படின்ட்டு அவன் மனைவி இடத்துல ஹிரண்யகசிப்பு சொல்கிறான். அவன் அம்மாக்கள் சொல்கிறான் தித்தி இடத்துல, நீ தான் இந்த ஜீவாத்மா நம்பினா நீ அழ வேண்டிய அவசியம் இல்லையா, தேகத்தை போட்டுன்னு அந்த தேகத்தை எரிக்க விடுவே அப்படின்னு சொல்லி எரிக்க விட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஆத்மா தான் இத்தனை நாள் உங்களை உருவாடி நின்றது. இந்த தேகத்தின் மூலமாக. இந்த தேகம் உங்கள் அப்பா இல்லை, இந்த தேகம் கணவன் கிடையாது, இந்த தேகம் பிள்ளை கிடையாது அப்படின்னு ஹிரண்யாக்ஷன் உபதேசம் பண்ணுறாரு. சரி, ஓகே. இதெல்லாம் பாகவத் ஏன் சொல்லுதுன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வைராக்கியம் திருடமாயிடுச்சுன்னா ஞானம் சித்திக்கும். ஞானம் திருடமாயிடுச்சுன்னா பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். பிரம்மனிஷ்டர் சுகாச்சாரியர் ஞானத்தை அடைஞ்ச பிறகு தானே பக்தி அடைஞ்சார். மத்பக்தியம் லபதே பராம், பகவத் பக்தியில் ஈடுபட்டார். அது மாதிரி வந்துடும். சரி, ஓகே. ராம இப்போ 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஆயிடுச்சு. போதும் இதோட பூர்த்தி பண்ணிப்போம். सीतापति राम 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 श्रीमद भागवत भगवान की जय. राम 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 आंजनेय स्वामी की जय. सर्व साधु की जय. राम 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 राम.